பாய் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தானே, அப்புறம் ஏன் சலாம் சொல்றீங்க? சலாம்னா என்ன? நல்ல கேள்வி கேட்ட சரவணா. சலாம்ங்கிற ஒரு சின்ன வார்த்தையை கூட முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் புரிய வைக்க தவறிட்டோமே நினைக்கும் போது ஒரு இஸ்லாமியனா நான் ரொம்ப வெக்கப்படுறேன் சரவணா. பரவாயில்ல போய் சொல்லுங்க. வணக்கம்னு இஸ்லாம் எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் இறைவனுக்காக மட்டும்தான். உதாரணத்துக்கு தொழுகை இறைவனுக்காக மட்டும்தான், நோன்பு நோக்கிறது இறைவனுக்காக மட்டும்தான், நல்ல நல்ல அமல்கள் செய்யறது இறைவனுக்காக மட்டும்தான். சரி பாய், சலாம்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்ல வரேன். சலாம்னு சொன்னா அது ஒரு முகமனா அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சந்திக்கும் போது வாழ்த்து செய்தி சொல்லணும். வாழ்த்து செய்தியா? புரியலையே. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரானை கொண்டு மக்களை வழிநடத்துறதுக்கு முன்னால இருந்தே அரபிகள் மத்தியில ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதாவது அரபியில ஹையாக் அல்லாஹ் அப்படின்னா நீடூடி வாழ்க, அல்லது உங்களை அல்லாஹ் உயிரோடு வாழ வைக்கட்டும், இதுதான் அதற்கான பொருள். இப்படிதான் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. பாய் நம்ம ஊர்ல சொல்லுவோமே வணக்கம், நமஸ்காரம், நமஸ்தே, குட் மார்னிங், இதை மாதிரியா பாய்? கரெக்டா சொன்ன சார் அவனா. சரி பாய், இந்த சலாம்ங்கிற வார்த்தை எப்படி வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த சலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன பாய் அர்த்தம்? இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும், இதுதான் அதுக்கான பொருள். நான் உன்னை சந்திக்க வரேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சரவணா அப்படிங்கிறேன். இல்லப்பா அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் எனக்கு வேண்டாம் நீ சொல்லுவியா? அது எப்படி போய் சொல்லுவேன்? இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கிடைக்கணும்னு சொன்னா அது யார் தான் வேண்டாம்பா? அதே மாதிரி நீ திருப்பி சொல்லணும், வலைக்கும் சலாம் அப்படின்னு. அப்படின்னா உங்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், இதுதான் அதுக்கான பொருள். வார்த்தை மாறுது பாய். நான் வந்து அப்படின்னு நான் சொல்றேன், நீ யூ ஆல்சோ அப்படின்னு நீ சொல்ற, ரெண்டுக்கும் பொருள் ஒன்று தானே. அதே மாதிரி தான் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம், இதுக்கு ரெண்டுக்கும் வார்த்தை மாறினாலும் ஒரே பொருள் தான். பாய் நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தர் இன்னொருத்தருக்காக இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யற மாதிரிலாம் இருக்கு. கரெக்டா சொன்ன சார், அது உண்மையிலேயே பிரார்த்தனை தான். ஒருத்தர் இன்னொருத்தருக்காக செய்யக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை இது. இதுல சில வார்த்தைகளை சேர்த்து சொல்லுவாங்க. அஸ்ஸலாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லா. ரஹமத்துல்லானா இறைவனின் கருணை உங்கள் மீது உண்டாகட்டும். வ ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. பரக்காத்துக்குன்னா அபிவிருத்தி, உங்களுடைய வாழ்க்கை தேவைகளை இறைவன் பூர்த்தி செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி பொருள். முழுசா சொல்ல போனா இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யற மாதிரியான பொருள் இது. இன்னொரு சந்தேகம், அப்போ இந்த குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாதா? சரவணா உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீ இப்போ வந்து ஒரு இறந்து போனவங்களோட வீட்டுக்கு நீ போற, அங்க போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் துடியா துடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ குட் மார்னிங் சொல்ல முடியுமா? நோயால ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்காரு, அவர்கிட்ட போய் குட் மார்னிங் சொல்ல முடியுமா? நான் சொன்ன இந்த இடங்களுக்கெல்லாம் நீ போயிட்டு இறைவனின் சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும் சொல்லிப்பாரு, அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீ அவங்களுக்காக பள்ளிவாசல்ல போய் நீ தொடரணும்னு அவசியம் இல்லை, நீ இருந்த இடத்துல இருந்துட்டு நீ பிரார்த்தனை செய்யற மாதிரி. இதை கேட்கும் போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இந்த சலாம்ல எவ்வளோ நன்மைகள் இருக்கு. ஆனால் இந்த சலாம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒருத்தருக்கு சலாம் சொன்னால் அவங்க திருப்பி கூட சலாம் சொல்றது இல்லை. இதை பற்றி இன்னொரு நாள் உங்கள்கிட்ட டீப்பாக பேசுகிறேன். இவன் பள்ளிவாசல் போன தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அப்புறம் சந்திப்போம். பாய் ஒரு நிமிஷம். என்ன சரவணா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சந்தோஷம் சரவணா, இவ்வளோ பொறுமையாக அழகாக எனக்கு விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாய். நன்றியை எனக்கு சொல்லாத,